ஆனா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்னடி? இல்ல, எனக்கும் அதுல இஷ்டம் இல்ல. இருந்தாலும் அவரு சொல்லிட்டாரு. அனிதா தப்பா நினைச்சுக்காத. அப்படி என்னடி சொன்னாரு? திருட்டு கேஸ்ல சம்பந்தப்பட்டவள வீட்ல வச்சிருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால அவள ஹாஸ்டல்ல சேர்த்துருன்னு சொன்னாரு. நான் வேற நாளைக்கு ஊருக்கு போறேன். நீ வேணா உனக்கு தெரிஞ்ச ஹாஸ்டல் ஏதாவது இருந்தா இன்னைக்கே பாரு. லைன்ல இருக்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா, அக்கா ஃபோன் பண்ணியிருக்கா. அவ எதுக்குடி என்ன கூப்பிடுறா? அவ்வளவுதான், நான் தலை முழுகிட்டேனே. எவன் பேச்சையோ கேட்டு காசு ஆசைப்படுச்சு நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டா. நான் செத்தாலும் என் பொண்ணத்தை கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிடு. நீ ஏமா அக்கா மேல கோவப்படுற? யாரோ பண்ண தப்புக்கு அவ மாட்டிருக்காமா. அவளும் சேர்ந்து திருடிட்டான்னு உலகமே சொல்லுது. போலீஸ்காரங்களும் புடிச்சு வச்சிருந்தாங்க. நெருப்பு இல்லாம புகையாது. நீ போய் உன் வேலையை பாரு. பா. லக்ஷ்மி, யூ ஓகே? ஓகே சார். தென் ஸ்டார்ட். இவங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோ. வணக்கம். ராக் டிவியின் உண்மையை வெல்லும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று உண்மையை வெல்லும் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்க இருப்பவர் மிஸ் சாந்தி. தனது அக்கா கணவரால் தொடர்ந்து பாலியல் தொல்லைக்கு ஆளாகி தன்னையும் தன் கற்பையும் காப்பாற்றிக் கொள்ள சட்டத்தின் முன் ஒரு கொலை குற்றவாளியாக நிற்கும் மிஸ் சாந்தி. இப்ப நீங்க சொல்லுங்க சாந்தி. கட் பண்ணிக்கோ. ஏங்க, இதை பாருங்க, அழாதீங்க. உங்களுடைய ப்ராப்ளத்தை மறைக்காம சொல்லுங்க. இந்த உண்மை வெல்லும் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே, குட். டேய், ஓகே, டைட் க்ளோஸ். எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஹலோ. ஹலோ, நான் அனிதா பேசுறேன். உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும். வர முடியுமா? எங்க? பேட் லக். வாங்க. லக்குன்னு ஒன்று இருந்தா தானே குட் லக்கா பேட் லக்கான்னு பார்க்கறதுக்கு. என்னை பத்தி சொன்னேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் உங்க கூட வர்றதுனால நீங்க மாட்டிப்பீங்களோன்னு. ஏன்? ஒன்றும் இல்லை, டிவியில் என்ன பார்த்தவங்க நாம கூட்டு சேர்ந்து அடுத்த பேங்கை கொள்ளடிக்க போறாங்களோன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. ஏன் அனிதா நீங்க எப்படிலாம் பேசுறீங்க? போலீஸ்காரங்க என்ன சந்தேகப்பட்டாங்க. என்ன பெத்த அம்மா, என் கூட பிறந்தவ கூட என்ன நம்பல. ஆனா 10 வருஷமா உயிருக்கு உயிரா பழகின என்னோட ஃப்ரெண்டு சந்தேகப்பட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அதனாலதான் வேற வழி தெரியாம நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என் பக்கத்து நியாயத்தன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தோணுச்சு. அனிதா, இப்போ இல்லை, உங்களுக்கு எப்போ தோணாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். சரிங்களா? வாங்க போகலாம். தேங்க்யூ.